சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு. ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, சுவிட்சர்லாந்துல கடந்த வருஷத்திலையும் அதிகமான பேர் குடியமர்ந்திருக்கிறாங்க, குடியேறி இருக்காங்க. சுவிட்சர்லாந்துக்கு எந்த நாட்டவங்க எந்த எண்ணிக்கையில குடிபெயர்ந்து இருக்காங்க, இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்றத விரிவா பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டுலையும் சுவிட்சர்லாந்துல மொத்தமா 41,269 வெளிநாட்டவர்கள் சுவிஸ் குடியுரிமை பெற்றிருக்காங்க அப்படின்னு SEM அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் செக்ரட்டரியேட் ஃபார் மிக்ரேஷன் புதிய தரவுகளை வெளியிட்டு இருக்காங்க. இந்த எண்ணிக்கை 2024ஆம் ஆண்டோட ஒப்பிடும்போது அதே அளவுல இருக்கு. ஆனா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கூடிய தொகை 46,711. இது 2006ஆம் ஆண்டுல பதிவானதுதான் மிக முக்கியமானதா இருக்கு. இருந்தாலும் கடந்த வருஷத்துல 41,000 தாண்டிய வெளிநாட்டவர்கள் குடியுரிமை பெற்றிருக்காங்க. யார்தான் இவங்க, எந்த வாகனங்கள்ல அதிக பாஸ்போர்ட் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 2025ல 41,629 பேர். இந்த எண்ணிக்கை 2024ஓடு ஒப்பிடும்போது அதே அளவுல ஒத்திருக்கு. ஆனா 1992ஆம் ஆண்டுதான் மிக குறைவாக 11,208 பேருக்கு சுவிஸ் குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த 20 ஆண்டுகளா 40,000 பேர் தான் அதே அளவுல நிலைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புதிய சுவிஸ் குடிமக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தவங்க அப்படின்னு பார்த்தா பெரும்பாலானவங்க ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்தவங்களா தான் இருக்காங்க. 2025ஆம் ஆண்டுல குடியுரிமை பெற்றவங்கள்ல கிட்டத்தட்ட பாதி பேர் ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், போர்த்துகல், அதோட கொசோவோ நாட்டை சேர்ந்தவங்க. இதுல ஜெர்மனியிலிருந்து வந்தவங்க தான் முதலிடத்துல இருக்காங்க. மொத்த எண்ணிக்கையில 22% அவங்க தான். விரிவான பட்டியல்ல பார்த்தா ஜெர்மனியர் இந்த 41,629 பேர்ல 8,980 பேர், இத்தாலியர்கள் 4,220 பேர், பிரான்ஸ் 3,914 பேர் வந்திருக்காங்க. அடுத்ததான் கொசோவோ 2,106 பேர், போர்த்துக்கல் 1,840 பேர், துருக்கி 1,404 பேர், வடக்கு மெசடோனியாவிலிருந்து 1,307 பேர், ஸ்பெயின்ல இருந்து 1,280 பேர், செர்பியாவிலிருந்து 1,096 பேர், யுனைடெட் கிங்டம் அதாவது பிரிட்டன்ல இருந்து 927 பேரும் சுவிஸ் குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்களாக இருக்காங்க. மொத்தத்துல 19% பேர் ஐரோப்பாவுக்கு வெளியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு பார்க்கலாம். மேலும் 18.5% பேர் எளிமைப்படுத்தப்பட்ட அதாவது சிம்பிளிஃபைட் குடியுரிமை முறையை பயன்படுத்தி சுவிஸ் பாஸ்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு தரவு சுட்டிக்காட்டுது. இந்த புதிய குடிமக்கள் எந்தெந்த பகுதிகளில் அதிகம் குடியுரிமை பெற்றிருக்காங்க சுவிட்சர்லாந்துல அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய நகரா இருக்கக்கூடிய சூரிச் மாகாணத்துல தான் அதிகமான பேர் குடியமர்ந்திருக்காங்க. முதலிடத்துல இருக்குது சூரிச் மாகாணம். 2025ஆம் ஆண்டுல மொத்த குடியுரிமையுள்ள கால் பங்குக்கு மேல் அதாவது 11,100க்கும் அதிகமானவை சூரிச் மாகாணத்துல வழங்கப்பட்டிருக்கு. சூரிச் நகர்ல மாத்திரம் 3,756 பேர் குடியுரிமை பெற்றிருக்காங்க. இவங்கள பெரும்பாலானவங்க ஜெர்மனியர்கள். 85 பிரிட்டிஷ் குடிமக்களும் இந்த நகர்ல சுவிஸ் குடியுரிமை பெற்றதா சொல்லப்படுது. இதுக்கு அடுத்த இடத்துல வோட் மாகாணம் இருக்கு. அங்க 5,459 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு. பெர்ன் மாகாணம் 3வது இடத்துல இருக்கு. எதிர்பார்த்தபடியே சுவிட்சர்லாந்துடைய மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட அப்பென்சல் இன்னஹோடன் மாகாணத்துல வரும் 14 பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டதா தரவு சொல்லுது. இப்படி அதிகமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில மிக குறைவாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில சுவிஸ் குடியுரிமை கொடுக்கப்பட்டாலும் அதை பெறுறதுன்றது எளிதான செயல் கிடையாது. பொதுவா 10 ஆண்டுகள் அங்கு வசிச்சிருக்கணும் சொல்லப்படுது, மொழி தெரிஞ்சிருக்கணும் சொல்லப்படுது, உள்ளூர் கலாச்சாரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கணும் அப்படின்றதும் நிபந்தனைகளா இருக்கு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு சில சலுகைகள் இருக்கு. இருந்தாலும் செயல்முறை எப்பவுமே கடுமையானதுதான். தமிழர்கள் உட்பட பல இந்தியர்களும் உலகினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு அங்கேயே தங்கி குடியுரிமை பெறறதுக்கு முயல்றாங்க. 2025ஆம் ஆண்டினுடைய இந்த புள்ளி விவரத்தை பார்த்தா ஐரோப்பியர்கள் தான் இன்னும் பெரும்பான்மையா இருக்காங்க. இருந்தாலும் பல்வேறு நாடுகள்ல இருந்து மக்கள் சுவிஸ் சமூகத்துல இணைஞ்சி வாரத்தை இந்த தரவு தெளிவா காட்டுது. இந்த எண்ணிக்கை சுவிட்சர்லாந்தினுடைய பன்முகத்தன்மை, எல்லோரும் சென்றும் வாழலாம் அப்படின்றத மேலும் வலுப்படுத்துற விஷயமாகவே பார்க்கப்படுது. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.